நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இனி நாம் பார்க்கவிருக்கும் பகுதி நீங்கள் உறங்கும் போது. இதில் இரவு நேரம் முழுவதும் விழித்திருந்து செயல்படும் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் குறித்து பார்க்கவிருக்கிறீர்கள். பொதுவாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ் போன்ற அவசர சேவைகளுக்கு தூக்கமே கிடையாது. எப்பவும் விழிப்புடன் இருக்கணும். தற்போது ஆம்புலன்ஸ் சேவை எப்படி இயங்குது, குறிப்பாக நைட் நேரத்தில் எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சரியா மணி இரவு 11. தலைநகர் டெல்லியில் 24 மணி நேர ஆம்புலன்ஸ் சேவை மையமான கேட்ஸில் நாங்கள் இருக்கிறோம். காலை நேரத்தில் 151 ஆம்புலன்ஸ் வண்டிகளுடன் செயல்படும் இந்த சேவை மையத்திற்காக இரவு நேரத்தில் 84 ஆம்புலன்ஸ் வண்டிகள் பல்வேறு இடங்களில் அவசர சேவைக்காக தயாராக உள்ளன. இந்த கேட்ஸின் கட்டுப்பாட்டு அறையில் பொதுமக்களிடமிருந்து தொலைபேசி அழைப்புகள், காவல்துறை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வயர்லெஸ் மூலம் அழைப்புகளை ஏற்கும் கால் டேக்கர்ஸ், ஆம்புலன்ஸை அனுப்பி வைக்கும் டிஸ்பேட்ச் டீம் என்று மொத்தம் 17 பேர் இந்த இரவு நேரத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவசர சேவைக்கு நம்ம ஆம்புலன்ஸை கூப்பிடும்போது அந்த கால்ஸை அட்டன் பண்ணுற கால் டேக்கர்ஸ்ங்கிறவங்க இவங்க தான். இவர் பேர் சிபி சிங். இவர் ஒரு கால் டேக்கர். ஸோ இவர்கிட்ட இவரோட பணி என்ன, ஒரு கால் வரும்போது என்ன பண்ணுறாருங்கிறத கேட்கலாம். சார், கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் லைக் வாட் டு யூ டூ வென் யூ கெட் அ கால்? हमारे पास कॉल आती है. பொதுமக்களிடமிருந்து எங்களுக்கு கால் வந்தவுடன் நாங்க என்ன பிரச்சனைன்னு விசாரிப்போம். அவங்க டெலிவரியா இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சியான்னு அவங்களோட பிரச்சனைய சொல்லுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அங்க வரணும்னு கேட்போம். அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் நோட் பண்ணுவோம். ஏதாவது லேண்ட்மார்க்கும் நோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை டிஸ்பேட்சுக்கு அனுப்புவோம். இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு காவல்துறையினரிடமிருந்து வயர்லெஸ் மூலம் ஆம்புலன்ஸ் சேவை வேண்டி தகவல் அனுப்பப்படுறதை பார்க்குறோம். இந்த தகவலை இங்கு இருக்கிறவங்க வயர்லெஸ் மூலமாக பெற்றுக்கொண்டு விவரங்களை நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த விவரங்கள் எல்லாம் டிஸ்பேட்ச் டீமுக்கு அனுப்பப்படுது. எந்த இடத்துல சேவை தேவைப்படுது என்பதை பொறுத்து அருகில் உள்ள ஆம்புலன்ஸை அங்கு அனுப்பி வைப்பது இந்த டீமோட பொறுப்பு. எல்லா ஆம்புலன்ஸும் ஜிபிஎஸ் முறையில் கண்காணிக்கப்படுவதால் இதை எளிதாக செய்ய முடியுது. டெல்லியின் வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு என்று ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருவர் என 4 பேர் இந்த டிஸ்பேட்ச் பணியில் ஈடுபடுகின்றனர். பல்வேறு இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க ஆம்புலன்ஸை சம்பவ இடத்துக்கு அனுப்புகிற டிஸ்பேட்ச் டீம் இதுதான். என் கூட இருக்கிறாரு டிஸ்பேச்சர் வினோத்குமார். அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ வினோத்குமார் சார். ஸோ how do you work? What do you do when you get the calls? Can you explain a little about that? हमारे पास कॉल टेकर है, हमारे बैठे हुए पीछे. எங்களுக்கு கால் டேக்கர்ஸ் டீம்ல இருந்து விவரங்களை நோட் பண்ணி அனுப்புவாங்க. அதை வச்சு நாங்க சம்பவ இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆம்புலன்ஸ் கிட்ட விவரங்களை சொல்லி அனுப்பி வைப்போம். அவங்க சம்பவ இடத்துக்கு போய் சேரும் நேரம், மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கிற நேரம் எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம். பேஷண்டோட பேர், வயசு, அவங்களுக்கு ஆம்புலன்ஸ்ல என்ன சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதே நாங்க நோட் பண்ணுவோம். कॉल पे निकल जाते हैं, साइट पे पहुंचते हैं, साइट का टाइम हमें नोट कराते हैं. ஒரு நாளில் சுமார் 500 அழைப்புகளுக்கு அவசர சேவைக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்படுகின்றதாக எங்களிடம் பகிர்ந்து கொண்டார் அசிஸ்டன்ட் ஆம்புலன்ஸ் ஆபீசர் ராஜ்குமார். அவசர சேவைக்கு 3 வகையான ஆம்புலன்ஸ் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். 3 टाइप के एम्बुलेंस हैं. ALS एडवांस लाइफ सपोर्ट. எங்க கிட்ட 3 வகையான ஆம்புலன்ஸ் இருக்கு. ALS அட்வான்ஸ்ட் லைஃப் சப்போர்ட், BLS பேசிக் லைஃப் சப்போர்ட், PDA பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ். அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்டுங்கிறது பெரிய வண்டி. இதில் வெண்டிலேட்டர், டிப்ரிலேட்டர்னு கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இயந்திரங்கள் எல்லாம் இருக்கும். பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் இதெல்லாம் இருக்காது. முதலுதவிக்கு தேவையான கருவிகளும் இன்னும் சில முக்கிய கருவிகளும் மட்டும் இருக்கும். பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ் வேகமாக நோயாளிகளை கொண்டு போகிறதுக்கு மட்டும் உபயோகிக்கப்படுறது. இந்த கட்டுப்பாட்டு அறை எப்படி இயங்குதுன்னு பார்த்த பிறகு நானும் என் குழுவும் பக்கத்தில் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்துக்கு வந்தோம். நாங்கள் வந்து சேரும்போது தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு ஒரு பிடிஏ இங்கிருந்து கிளம்பியது. இங்கே வந்து நாங்கள் அசிஸ்டன்ட் ஆம்புலன்ஸ் ஆஃபீஸர் பல்ராம் சர்மா, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஜா ஆகியோரை சந்தித்தோம். இரவு சுமார் 1 மணி ஆகிற இந்த நேரத்திலையும் எப்போ வேணாலும் அவங்களோட சேவை தேவைப்படலாம் என்பதனால் இவர்கள் விழித்திருந்து காத்திருக்கின்றனர்.
அடுத்த அழைப்புக்காக காத்திருக்கும் நேரத்தில் பல்ராம் சர்மாவிடம் எங்களுக்கு இந்த அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் வாகனத்தில் என்னென்ன கருவிகள் எப்படி பயன்படுது என்பதை குறித்து ஒரு டெமோ கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அவரும் எனக்கு நன்றாக புரியும் வகையில் இந்த கருவிகளை குறித்து எடுத்துரைத்தார். நாங்கள் சம்பவ இடத்துக்கு போகும்போது அங்கே தலையில் அடிபட்டு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டு போடுவோம். அவங்களுக்கு காது இல்லைன்னா வேற எங்கேயாவது இருந்து ரத்தம் வருதான்னு பார்த்து அதை கிளியர் பண்ணி கட்டுப்படுவோம். பின்னர் அவங்களுக்கு ஆக்சிஜன் தெரப்பி கொடுப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வெண்டிலேட்டர் மூலமா சுவாச பிரச்சனை குறைப்போம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமோ மருத்துவமனைக்கு கொண்டு போவோம். இந்த வண்டியில வெண்டிலேட்டர், ஆக்சிஜன் தெரப்பி, மானிட்டர், ட்ரிப்லேட்டர், பிபி கருவி, இசிஜி கருவின்னு உயிர்காக்கும் பல கருவிகள் இருக்கின்றன. अगर वो खुद सांस नहीं लेता फिर हमारे पास वेंटिलेटर है, फिर हम उसको वेंटिलेटर से இதன் பிறகு ஏதாவது அவசர சேவை வேண்டி அழைப்பு வரும் வரை பல்ராம் சர்மா மற்றும் ஜாவுடன் அவர்களது அறையில் எங்கள் குழுவுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். சுமார் 4 மணி அளவில் திடீரென்று வயர்லெஸில் அவருக்கு அழைப்பு வந்தது. சுவாச பிரச்சனை இருக்கும் ஒரு நோயாளியை ஒரு மருத்துவமனையிலிருந்து இன்னொரு பெரிய மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும். உடனடியாக புறப்பட்டார்கள். ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்ணை அவசரமாக வண்டியில் ஏற்றி ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கப்பட்டது. ஆம்புலன்ஸ் அங்கிருந்து வேகமாக புறப்பட நாங்களும் அந்த ஆம்புலன்ஸை தொடர்ந்து சென்றோம். இரவு நேரம் என்பதால் 10 நிமிடத்தில் உரிய இடத்தை அடைந்தது ஆம்புலன்ஸ். உடனடியாக அந்த பெண் மருத்துவமனைக்குள் கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு பன்றி காய்ச்சலுக்கான அறிகுறிகள் இருந்ததாக தெரிவித்தார் பல்ராம் சர்மா. அவங்களுக்கு பன்றி காய்ச்சலுக்கான அறிகுறிகள் இருந்துச்சு. நாங்க ஆம்புலன்ஸ்ல முதலுதவி கொடுத்தோம். அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருந்ததுனால ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்தோம். ஆக்சிஜன் தெரப்பி டு ஹர் அண்ட் ஷிஃப்டட் ஹியர். மக்களின் உயிரை காக்கும் ஆம்புலன்ஸ் சேவை எப்படி இயங்குதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். இரவு நேரங்கிறதுனால எளிதாக நோயாளியை இங்கே கொண்டு வர முடிந்த இவர்களுக்கு பகலிலும் மக்கள் மத்தியில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் என்கிற விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பது ஒரு சிறு விருப்பமாக உள்ளது. ஸ்டான்லி ஜான், நியூஸ் 7 தமிழ், நியூ டெல்லி.